அனைவருக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA நடத்த போகின்ற JEE மெயின் 2026க்கான முன் அறிவிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முன் அறிவிப்புல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, நீங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவை இங்க நாங்க ரிலீஸ் பண்றோம். JEE மெயின் 2026 செஷன் 1 மற்றும் செஷன் 2க்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்கள்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த அறிவிப்பு கிடைச்ச உடனே நம்ம JEE எக்ஸாமுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போறோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னால NTA 3 விஷயங்களை அப்டேட் பண்ணி ரெடியா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும், OBC NCL சர்டிபிகேட்டை அப்டேட் பண்ணணும், UDID கார்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிளா இருக்கோ அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான மீனிங் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆதார் கார்டு அப்டேஷன். ஆதார் கார்டு அப்டேட் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டூடெண்டோட நேமும் ஃபாதரோட நேமும் ஆதார் கார்டில் 10th மார்க் ஷீட் படி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சில பேருடைய ஆதார் கார்டில் இனிஷியல் ஃபர்ஸ்ட் போட்டு நேம் செகண்டா போட்டிருப்பாங்க. சில பேருடைய ஆதார் கார்டில் நேம் ஃபர்ஸ்ட் போட்டு இனிஷியல் ரெண்டாவதா போட்டிருப்பாங்க. கடந்த வருடம் JEE அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது 2 ஃபீல்டு கேட்டிருந்தாங்க. ஆதார் கார்டு படி உங்க நேம் எப்படி இருக்கு, 10th மார்க் ஷீட் படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதனால இனிஷியல் வச்சும் பேர் இருக்கலாம், அதர்வைஸ் பேர் வச்சும் இனிஷியல் இருக்கலாம். ரொம்ப நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இரண்டாவதா நம்ம பார்க்க போறது டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட். ஆதார் கார்டுலையும் 10th மார்க் ஷீட்லையும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணும்போது ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் டேட் வரும், ரெண்டாவது மந்த் வரும், மூணாவது இயர் வரும். சில பேர் மந்த் டேட்டு மாற்றி போட்டிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்க்க போகிற விஷயம், உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் அட்ரஸை பொறுத்து தான் உங்களுக்கு சிட்டி செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லி லாஸ்ட் வீக்கில் ஒரு நியூஸ் வந்தது. ஆனால் அந்த நியூஸ் தவறான நியூஸ்ன்னு சொல்லிட்டு NTA ஒரு அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதனால ஆதார் கார்டில் இருக்கிற உங்கள் அட்ரஸுக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சிட்டி செலெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் JEE அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்ககிட்ட எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. அந்த ஆப்ஷன் படி மட்டும்தான் JEE எக்ஸாமோட சென்டர் உங்களுக்கு அலாட் ஆகும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆதார் கார்டு அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் எந்த டேட்டில் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த டவுன்லோட் டேட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். நம்ம சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால இந்த டவுன்லோட் டேட்டு ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட்ல என்னவா இருக்குன்னு செக் பண்ணி தான் உங்களுக்கு உள்ள விடுவாங்க. JEE எக்ஸாம் எழுதுறதுக்காக எக்ஸாம் சென்டர் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் ஆதாரை செக் பண்ணிட்டு தான் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள அனுப்புவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் டவுன்லோட் டேட்டை செக் பண்ணுவாங்க. இந்த ஆதார் டவுன்லோட் டேட் ஆதார் கார்டோட பாட்டம்ல முகவரி அட்ரஸ் அதுக்கு பக்கத்தில் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் படி இந்த ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு டவுன்லோட் டேட் 15/9/2023 இருக்கு. ஆனால் JEE மெயின் 2026 எக்ஸாம் எழுத போற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மாசத்துக்குள்ள அந்த ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அப்படி டவுன்லோட் பண்ணாத பட்சத்தில் மொபைல் எடுத்து அன்னைக்கு டேட்ல புதுசா ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணி காமிச்ச பிறகு இந்த பழைய ஆதார் கார்டில் ஒரு இனிஷியல் சிக்னேச்சர் போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஆதார் கார்டை லேட்டஸ்டா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ண டேட் அப்டேட்டடா இருக்கும். JEE மெயின் 2026 செஷன் 1 எக்ஸாம் ஜனவரி 3rd வீக்ல நடக்க போகுது. அதனால ஆதார் கார்டில் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ண பிறகு ஜனவரி முதல் வாரத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற டவுன்லோட் டேட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம்னா 1/1/2026 நம்ம டவுன்லோட் பண்ணுற பட்சத்தில் இங்கே இருக்கிற டேட் 1/1/2026 வந்துடும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் என்ட்ரன்ஸில் காமிச்சு வெரிஃபை பண்ணும்போது இந்த டவுன்லோட் டேட்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது OBC NCL சர்டிஃபிகேட் மற்றும் அதனுடைய அப்டேட்ஸ். OBC NCL கேட்டகரியில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க OBC NCLக்கு அப்ளை பண்ணி அதற்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம். இந்த OBC NCL சர்டிஃபிகேட்
பொதுவாகவே அட்மிஷன் சமயத்தில் நமக்கு கேட்பாங்க. ஆனால் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோட தேவை எக்ஸாம் எழுதும்போது ஏன் நமக்கு இருக்கு? சில பேருக்கு இந்த டவுட் வரலாம். எதற்காக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ மெயின் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஓபிசி என்சிஎல் கேட்டகரியோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கல. ஆனால் கடந்த வருடம் ஜேடபிள்யூ மெயின் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது சடனாக சொன்னதுனால எல்லாருமே அதற்கு அப்புறம் தான் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாங்க. அதனால இந்த வருஷம் நீங்க வெல் இன் அட்வான்ஸ் முன்னதாகவே ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜேடபிள்யூ மெயின் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோட நம்பரை நீங்க ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நமது பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுனால லாஸ்ட் இயரே நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாமா? அதர்வைஸ் புதுசாக ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுமா? இது போன்ற டவுட்ஸ் நம்ம பேரண்ட்ஸுக்கு இருக்கு. ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேலிடிட்டி எக்ஸாக்டா 1 இயர் மட்டும்தான். ஒரு வருஷத்தோட எந்த மந்த்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருந்தாலுமே அதனுடைய வேலிடிட்டி 31 மார்ச்சோட முடிஞ்சிடும். இங்கே நான் காமிச்சிருக்கிற எக்ஸாம்பிள் படி ஒரு மாணவருடைய ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி 31/3/2025 முடிஞ்சிருச்சு. அதனால ஏப்ரல் மந்த்ல அவர் எகைன் புதுசா ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி அதனுடைய வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 31/3/2026 அப்படிங்கிற வேலிடிட்டியோட டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதனால உங்ககிட்ட உங்க கையில் இருக்கிற ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோட பாட்டம்ல வேலிடிட்டி பீரியடை செக் பண்ணுங்க. அது 31/3/2026 இல்லாத பட்சத்தில் நீங்க புதுசா இமீடியட்டா அப்ளை பண்ணி அப்டேட்டட் நியூ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல இந்த புது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்ல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நீங்க வச்சிருந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் வேறையா இருக்கும், புதுசா வாங்கின ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் வேறையா இருக்கும். அதனால இந்த புது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வித் வேலிடிட்டி ஆஃப் 31/3/2026 என்ன சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் நீங்க ஜேடபிள்யூ மெயின் 2026 அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணணும், என்டர் பண்ணணும். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது பர்மனன்ட் யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு, தட் இஸ் யூடிஐடி கார்டு. இந்த யூடிஐடி கார்டு எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தாது. இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு மட்டுமே பொருந்தும். பொதுவாக யூடிஐடி கார்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பர்மனன்ட் யூடிஐடி கார்டு, another one is with validity. இந்த பர்மனன்ட் யூடிஐடி கார்டு 18 வயசு மற்றும் அதற்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பர்மனண்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக லைஃப் லாங் வேலிடிட்டியோட இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கேஸில் ஜேடபிள்யூ மெயின் 2026 எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா 18 வயசுக்கு கீழே தான் இருப்பாங்க. அதனால அவங்க கரண்டா வச்சிருக்கிற யூடிஐடி கார்டில் ஒரு வேலிடிட்டி டேட் இருக்கும். அந்த வேலிடிட்டி டேட் இன்னைக்கு வரைக்கும் லைவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த வேலிடிட்டி முடிஞ்சிருக்கிற பட்சத்தில் அந்த வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, ரெனியூவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணி 5 இயர்ஸ் ஃபர்தராக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்டு யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கோ அவங்க இந்த வேலிடிட்டியை கண்டிப்பாக செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேடபிள்யூ மெயின் 2026.